அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சிக்கன் கிரேவி செய்ய போகிறேன். வாங்க, தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், தனியா 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், 2 சில்லு, 1 கிலோ சிக்கன், ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க, 1/4 கப் தயிர் போடுங்க, அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு போடுங்க, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போடுங்க. ஏன்னா நம்ம முதல்ல 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். சிக்கனை நல்லா கலக்குங்க. லெமன் சொல்ல மறந்துட்டேன், 1/2 லெமன் போட்டு அதுவும் சேர்த்து கலக்கி வச்சுருங்க. வெங்காயம் தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட ஒரு பேன் வச்சு அந்த பேனில் ஒரு 5 நிமிஷம் வதக்குனா போதும். ஏன்னா அதோட பச்சை வாசனை போகிறதுக்காக தான். 5 நிமிஷம் வதக்கின உடனே ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. அது கேஸ் ஆன் பண்ணுங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு வானல் வைங்க. சிக்கனை ஊறப்படுறதுக்கு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை போடுங்க. வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் போடுங்க. 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் போடுங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. அரை கிளாஸ் தண்ணி போடுங்க. அரை கிளாஸ் தண்ணி போட்டு கலக்கி விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் பச்சை வாசனை போகும். மிளகு, ஜீரகம், லவங்கம், பட்டை, ஏலக்காய்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. அது கூட தேங்காய் 2 சில்லு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து அரைச்சிக்குங்க. நீங்கள் தேங்காய் பதிலாக கொப்பரை தேங்காய் கூட போடலாம், நல்லா ருசியாக இருக்கும். மிளகு, ஜீரகம், தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா, அதையும் போட்டுக்குங்க. அதையும் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றுங்க. கரம் மசாலா போடுங்க. போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வைங்க. ஒரு 5-10 நிமிஷமாவது லோ ஃப்ளேமில் வைங்க. இது நாட்டுக்கோயிலில் செஞ்சால் இன்னும் ருசியாக இருக்கும். நான் செய்கிற சமையல்லாம் எங்கள் பாட்டிமா சமையல் தான். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி, புதினா போடுங்க. போட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.